வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ் பார்க்கலாம். லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா இந்த மே மந்த் அண்ட் ஜூன் 15-20ஆம் தேதி வரைக்கும் மே அண்ட் ஜூன் இது சம்மர் சீசன் கிரௌட் அதிகமாக வர்றதுனால சர்வதர்ஷனம் டோக்கன் கேன்சல் பண்ணிட்டு வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ்ல எப்படி ஃபாஸ்டா தர்ஷனத்துக்கு அமிச்சிட்டு இருந்தாங்களோ அது போல அனுப்பணும்னு சொல்லி டிடிடி பிளான் பண்ணிருக்கு, ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க அது மேல. ஆனா இன்னைக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் மே 1ஆம் தேதிக்கு சம்பந்தப்பட்டு இஷ்யூ பண்ணிட்டாங்கல்ல, ஸோ அது மேல என்ன டிசிஷன் எடுத்தாங்கன்றது ஒன்றும் தெரியல. ஆனா அவங்க ஸ்டடி மாத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சம்மர் சீசன்ல பக்தர்கள் ரொம்ப நேரம் கியூ லைன்ல வெயிட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்டா வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ்ல எப்படி அமிச்சோமோ அது போல அனுப்புறதுக்கு அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மே 1ஆம் தேதியிலிருந்து கேன்சல் பண்றதுக்கு சர்வதர்ஷனம் டோக்கன் கேன்சல் பண்ணிட்டு டைரக்டா தர்ஷனத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்கன்ற அப்டேட் நம்மளுக்கு தெலுங்கு மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல, தெலுங்கு நியூஸ் சேனல்ஸ்ல, தெலுங்கு நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் கூட வந்தது. ஆனா அதுக்கு சம்பந்தப்பட்டு இன்னும் அவங்க எந்த டிசிஷன் எடுக்கல போல்றது. அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்றேன். கமெண்ட்ஸ்ல காமனா பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட்னு பார்த்தோம்னா சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது வாங்கறதுக்கு எப்படி எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணி வரைக்கும் கொடுப்பாங்க என்ற டவுட்ஸ் காமனா கேட்கறது தான். இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி காலையில 4:30 மணிலேருந்து 5 மணி நடுவில் இஷ்யூ பண்றாங்க சர்வதர்ஷனம் டோக்கன். வீக்கெண்ட்ஸ்ல காலையில 4 மணிலேருந்து இஷ்யூ பண்றாங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கணும்னு நினைச்சவங்க மிட் நைட்டே திருப்பதியில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது பெஸ்ட். எவ்வளவு நேரம் கொடுப்பாங்கன்றது அது கிரௌட் மேல தான் டிபெண்ட் ஆகும். மேக்சிமம் 6:30 6:45 எதுக்கு காலையில 7 மணிக்குள்ள முடிஞ்சு போகுது. ஓகேங்களா? ஸோ சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்கா, முடிஞ்சு போச்சான்றது நம்ம டெலிகிராம் குரூப்ல அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நான் ரெகுலரா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பக்தர்கள் காமனா கேட்கறது, திருப்பதிலிருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு எப்படி போகணும், ஸ்ரீனிவாச மங்காபுரம், அப்பலாயகுண்டா இது போல லோக்கல் டெம்பிள்ஸ்க்கு போறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன் எப்படின்ற மாதிரி பக்தர்கள் காமனா கேட்கறது தான். உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் வெளியோ வந்துட்டீங்கன்னா அங்கிருந்து ஸ்ரீனிவாச மங்காபுரம், ஸ்ரீவாரிமெட்டுக்கு, திருச்சானூருக்கு எல்லாம் பஸ் ஃபெசிலிட்டி இருக்கு. அதே போல ஸ்ரீவாரிமெட்டு போறதுக்கு டிடிடி ஃப்ரீ பஸ் இருக்கு. ஓகேங்களா? அதுவும் யூஸ் பண்ணலாம். நீங்க ஃப்ரீ பஸ்ன்றது நம்ம கரெக்டா அது எத்தனை மணிக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க போன டைம் மேக்ஸிமம் மார்னிங் டைம்ல அவைலபிள் இருக்கு. ஓகேங்களா? அதே போல அதாவது மார்னிங் டைமே கிடையாது, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஸ்ரீவாரிமெட்டுக்கு டிடிடி ஃப்ரீ பஸ் இருக்கு. நீங்க நிக்கிற டைமுக்கு வந்ததுன்னா நீங்க அதுல போயிடலாம். உங்களுக்கு ஆட்டோல போகணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுக்கு ஓலா, ஊபரு, அதே போல ரேபிடோ இது போல ஆப்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு கூட உங்களுக்கு திருப்பதியில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கு. ஓலா, ரேபிடோ இந்த ஆப்பெல்லாம் இருக்கு. ஊபரு இதுலேருந்து கூட நீங்கள் புக் பண்ணிட்டு திருப்பதி லோக்கலில் எங்கன்னா போகணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? அப்படி கூட ட்ரை பண்ணுங்க. திருப்பதிலேருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு இல்லைன்னா ஸ்ரீனிவாச மங்காபுரம் அந்த ரோட்ல ஷேர் ஆட்டோஸில் போகிறத அவாய்ட் பண்ணுங்க. எதுக்காக இப்போ ஸ்ரீவாரிமெட்ல டோக்கன் கொடுக்கறது இல்லை, ஸோ அந்த டோக்கன் நம்மளுக்கு அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம்னா பக்தர்கள் அங்க காலையில கொடுக்குறாங்க, இங்க எஸ்எஸ்டி டோக்கன் முடிஞ்சு போச்சுன்னு அங்க போகலாம் வந்துட்டு அர்ஜென்ட்டா ஷேர் ஆட்டோஸ்ல கும்பலா போயிட்டு போற வகையில 2-3 ஆக்சிடென்ட் கூட நடந்தது. ஸோ அதனாலதான் அங்க ஸ்ரீவாரிமெட்டில் சர்வதர்ஷனம் டோக்கன் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டு எங்க அலுப்பிரியில கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் மெயின் ரீசன். அதனால சர்வதர்ஷனத்துக்கு டோக்கன், அதாவது எஸ்எஸ்டி ஆனாலும் சரி, நீங்க எந்த டோக்கன் வாங்கினாலும் நீங்க நடந்துதான் போகலாம், பை பஸ்ஸா போகலாம். ஆனா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போற பக்தர்கள் பர்டிகுலரா அந்த டோக்கன் வாங்கினா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்துதான் போகணும். இந்த பாயிண்ட்டும் கவனம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க ஸ்ரீனிவாச மங்காபுரம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீவாரிமெட்டு, திருச்சானூர், அப்பலாயகுண்டா போற அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் ஆப் இருக்குல்ல, ஓலா, ஊபரு, ரேபிடோ இதுங்களை புக் பண்ணிட்டு நீங்க போறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு டோக்கன் எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் பண்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அவைலபிள் இருக்குது, ஆனால் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போகுது. யாராவது 2-3 வாட்டி நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம், எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் புக் பண்ணுறதுக்குள்ள முடிஞ்சு போச்சு நினச்சிங்கன்னா, அதாவது அதில் வந்து ஃப்ரீ இல்லை, ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் எதுவும் கிடையாது, அதனால ஃப்ரீன்றதுனால ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு போகுது. ப்ராசஸ்ன்றது ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால அதனால முடிஞ்சு போகுது. உங்களுக்கு தெரிஞ்ச நெட் சென்டர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களை ரெக்வஸ்ட் பண்ணி அவங்கள புக் பண்ண சொல்லுங்கள். நெட் சென்டருக்காருக்கு வைஃபை கூட ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக புக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நீங்கள் நெட் சென்டர்ஸில் போயிட்டு ஒரு 10 நாள் முன்னே அவங்கக்கிட்ட போய் சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நெட் சென்டர்லேருந்து புக் பண்ணால் புக் ஆகும். வைஃபை ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால புக் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் வந்து, நாங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட்ன்றது ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் திருமலாக போயிட்டு லக்கி டிப்பில் கல்யாணோத்சவம் டிக்கெட்ன்றது நாங்கள் வாங்க முடியுமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. கல்யாணோத்சவம் டிக்கெட்ன்றது நம்ம டைரெக்டாக போனால் வாங்க முடியாது, அதுவும் லக்கி டிப் தான். ஓகேங்களா? ஸோ அது லக்கி டிப்பில் வரும். ஒரு நாளைக்கு 80 டிக்கெட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது டோட்டலாக 100. அதில் புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு அது ஒரு 20 டிக்கெட்டு. ஜென்ரலாக போகிறவங்களுக்கு 80 டிக்கெட் இருக்கும் அங்கே அவைலபிள், கல்யாணோத்சவம் டிக்கெட்டு. நீங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கூட நீங்கள் லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கல்யாணோத்சவமே கிடையாது, நீங்கள் அங்கே வந்து அன்னன்னைக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சுப்ரபாத சேவா, அது போல் அங்கே என்ன சேவா இருக்குன்னு பாருங்கள் அன்னைக்கு. அதுக்கு நீங்கள் லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் கல்யாணோத்சவம் கேட்டிருக்கீங்க, கல்யாணோத்சவத்துக்கு லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணி வாங்கிக்கிட்டு நீங்கள் 300 ருபீஸ் தர்ஷன் டிக்கெட் போயிட்டு இதுவும் லக்கி டிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜென்ரலாக தர்ஷனத்துக்கு டிஃபரன்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு சேவாக்கு ஒரு டேஸ் கேப் இருக்கு. இப்போ 300 ருபீஸ் தர்ஷன் வச்சுக்கோங்க, அது 30 டேஸ் கேப் இருக்கணும். ஆர்ஜித சேவாசன் பார்த்தோம்னா 6 months கேப் இருக்கணும். சீனியர் சிட்டிசன் 90 டேஸ், அங்க பிரதட்சணம் 90 டேஸ், இது போல டேஸ் டிஃபர் ஆகும். ஸோ வித்தின் அந்த டேஸ்க்குள்ள சேம் புக் பண்ண முடியாது, வேற நீங்க எதனா புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் இன்னைக்கு அப்டேட். இது போல திருமலா திருப்பதி அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகாம. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.